இந்த மாற்றம் என்பது செயற்கையாக செய்தியாளர்களால் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்றைக்கு காலை உங்களை சந்திக்கின்ற பொழுது கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மிக தெளிவாக இன்று மாலை கட்சியினுடைய உயர்நிலை குழு கூட்டம் இருக்கிறது, கட்சியினுடைய உயர்நிலை குழு கூட்டம் முடிவின் அடிப்படையில் என்னுடைய முடிவை நாளை அறிவிப்பேன் என்று சொன்னார். நாளை அறிவிப்பேன் என்று சொன்னாரே தவிர ஒரு குறித்த நேரத்தையோ இடத்தையோ எதையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் செய்தியாளர்கள் ஊகத்தின் அடிப்படையில் அந்த அறிவிப்பு இன்று காலை இருக்கும் என்கின்ற அடிப்படையில் அந்த அறிவிப்பு கட்சியினுடைய தலைமையகத்தில் இருக்கும் என்கின்ற நிலையில் நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். இது போன்ற அனைவரும் வந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை அவரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது எந்த விதமான அதிகாரப்பூர்வமான செய்தியாளர் சந்திப்பும் நாம் தெரிவிக்கவில்லை என்கின்ற பொழுது அவர்கள் வந்திருப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. ஆகவே அவரிடத்தில் தெரிவித்து விடுங்கள். 4 மணி அளவில் முறையாக செய்தியாளர்கள் அழைப்பிற்கான கடிதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்திலிருந்து வரும். அதிலே செய்தியாளர் சந்திப்பிற்கான நேரமும் இடமும் குறிப்பிடப்படும். அந்த கூட்டத்தில் கட்சியினுடைய முடிவை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவிப்பார். முடிவு எடுக்க இதெல்லாம் உங்களோட அனுமானங்கள், உங்களோட விருப்பங்கள், இதெல்லாம் நீங்க எங்க மேல திணிக்க முடியாது. முடிவு எடுக்கப்பட்டது நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு கூட்டத்தில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டதற்கு பிறகு தலைவரிடத்திற்கு முடிவெடுக்கக்கூடிய உரிமையும் அதிகாரமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கருத்துக்களின் அடிப்படையில் முடிவு எடுக்க வேண்டும், அவ்வளவுதான். அது அவரோட கால். அது இதுல நீங்க பிரஷர் போடுறதுன்றது எந்த வகையிலும் நியாயமா இருக்க முடியாது. இது நீங்க எப்போதும் போல நீங்க என்னென்னலாம் விரும்புறீங்களோ அவங்க எழுதிக்கலாம். அது எங்களுடைய நிலை அல்ல. நீங்கள் எழுதுவது எங்களுடைய நிலை அல்ல. இதற்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய இடத்திலும் நான் இல்லை. அதற்கு பதிலளிப்பதும் பொருத்தமாக இருக்காது. அதுதான் இப்ப உங்களுக்கு தெளிவா சொன்ன. 4 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு குறித்த அறிவிப்பு வரும், இடமும் அதில் தெரிவிக்கப்படும். அந்த செய்தியாளர் சந்திப்பில் கட்சியினுடைய நிலைப்பாட்டை தலைவர் எழுச்சி தமிழர் அறிவிப்பார். உயர்நிலை குழு கூட்டம் இணைய வழியில் நடத்தப்பட்டது. நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழு கூட்டம் இணைய வழியில் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தின் அடிப்படையில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுவதற்கு எங்கள் தலைவருக்கு அந்த அதிகாரத்தை அந்த கூட்டம் வழங்கியது. அதன் அடிப்படையில் இன்று அந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வரும் என்று நேற்று அறிக்கை கொடுக்கப்பட்டது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் பிரசுக்கு கட்சியின் சார்பில் அழைப்பு விடுக்கப்படவில்லை. முறைப்படி இன்று 4 மணிக்கு ஊடகவியலாளருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு எமது தலைவர் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். We sincerely regret for the inconvenience. Yesterday, our party president had announced that we will be having our high-level committee meeting. Based on the high-level committee meeting, we will be announcing our decision today morning. We didn't give any official communication summoning the press to our office. But unfortunately, the press people have come here, and now we had contacted our leader, and the information from him is that we will be sending an official communication sometime around 4 o'clock, and he will meet you with all the required news which you are seeking for, and he will be answering that. We don't have any answers for your questions. That's it. Thank you very much. 4 மணிக்கு அதிகாரப்பூர்வமான அழைப்பு ஊடகவியலாளருக்கு கட்சியின் சார்பில் அழைப்பு விடுக்கப்படும். நன்றி 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 சொல்றேன். The place of press meet and the time will be announced around 4 p.m. today, and you people can be present at that venue, please.